ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த நாளில் நம்மை கூடி வர செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்ற கூட்டத்திற்கு 2வது முறையாக வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி காட்டுவீங்களா? லாஸ்ட் இயரும் நான் வந்தேன். ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் பலப்படுத்தினார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லாரும் எடுத்து அந்த வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். ஹல்லேலூயா. இது ஒரு ஆண்டவருடைய ஒரு வாக்கு தத்தம். பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்தத்தில் நம்ம ஒரு 2 காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு தேசத்தை, நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை கொடுக்க போகிறார். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அப்போ மலைகள்னு சொல்லும் பொழுது உயர்வை குறிக்கிறது, பள்ளத்தாக்குகள் தாழ்வை குறிக்கிறது. ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தில் மலைகளும் உண்டு, பள்ளத்தாக்குகளும் உண்டு. நானே பள்ளத்தாக்கில் தான் இருக்கேன். என்ன இப்படி சொல்கிறீங்களே, வந்த உடனே இப்படி ஒரு வார்த்தை நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லாதீங்க. அது பள்ளத்தாக்கா இருந்தாலும் அதில் தேவன் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளத்தாக்குன்னு சொல்லும் பொழுது அது இருளை குறிக்கிறது இல்லையா? 2 பக்கமும் மலைகள் இருக்கும். அப்போது சூரியன் உதிக்கும் பொழுதும் வெளிச்சம் வராது. பகலில் 12 மணிக்கு மட்டும்தான் சூரியன் தலைக்கு மேலே இருக்கும்பொழுது மட்டும்தான் கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கும். திரும்ப ஈவினிங்கில் உடனே திரும்ப இருட்டாயிரும் இல்லையா? 2 பக்கமும் மலை இருக்கிறதுனால. அப்போ ஒரு இருளான ஒரு பாதை, ஒரு கடினமான ஒரு பாதை. ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த பள்ளத்தாக்குகளிலும் வானத்தின் மழை நீர், ஹல்லேலூயா, அதை நிரப்பும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்கிறது ஒரு பள்ளத்தாக்கை போல ஒரு நாட்களாக இன்னைக்கு காணப்படலாம். 2 பக்கமும் நெருக்கடி, இருள், வெளிச்சமே இல்லை, கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது, ரொம்ப நெருக்கமாக இருக்குது, ரொம்ப நிந்தையாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்கிலும் ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் தனிமையாக இல்லை இந்த பள்ளத்தாக்கில். ஹல்லேலூயா. நம்ம சங்கீதம் 34 நம்ம வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகளெல்லாற்றினின்றும் அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை நானும் இப்படி ஒரு பள்ளத்தாக்கில் தான் நான் போய் கொண்டு இருக்கிறேன், வேதனை ஊடாதான் போய் கொண்டு இருக்கிறேன், ஒரு இருளான சூழ்நிலை போல இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. இதிலும் ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்களில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் இருக்கிறது. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், சீரியா ராஜாவும் 32 ராஜாக்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபினிடத்தில் ஒரு போருக்கு போகிறாங்க. ஆகாப் சின்ன ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு, இஸ்ரவேலை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய திரளான கூட்டம், சீரியர்கள் மற்றும் 32 ராஜாக்களும் கூடிக்கொண்டு ஆகாபை விரோதமாய் வராங்க. ஒரு பெரிய கூட்டம் ஆகாபுக்கு விரோதமாய் வரும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு வெற்றியை கொடுக்கிறார். அப்போ அந்த சீரிய படையில் இருக்கிற ஒரு நபர் என்ன சொல்றாங்க தெரியுமா? 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 20:22. பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் போய் உம்மை பலப்படுத்திக் கொண்டு வாசிங்க. பலப்படுத்திக் கொண்டு நீ செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பாரும். மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா
உமக்கு விரோதமாக வருவான் என்றான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். சீரியாவின் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து சீரியாவின் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து அவர்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள், அவர்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள், அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள், அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள். நாம் அவர்களோட சமபூமியிலே யுத்தம் பண்ணினால் நல்லது, சமபூமியிலே யுத்தம் பண்ணினால் நல்லது, அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது நிச்சயம், அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது நிச்சயம். பாருங்க, அந்த சீரியர்கள் நினைக்கிறாங்க அவங்கள மலை தேசத்துல நம்ம போர் நம்ம செய்ததுனால அவங்களுடைய தேவன், மலை தேசத்தின் தேவன், அவங்கள நம்ம முறியடிக்க முடியல. ஆனால் சமபூமியில் ஒரு பள்ளத்தாக்கில் அவங்கள கொண்டு வந்து அவங்கள அந்த இடத்துல நிற்க வச்சு நம்ம அவங்க போர் புரிந்தோன்னா அவங்களால மேற்கொள்ள முடியாதுன்னு அந்த சீரியர்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? 28ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல், கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கிறார், மலைகளின் தேவனாயிருக்கிறார் என்று சீரியர் சொல்லி இருக்கிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. அதனால் நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். சீரியர்கள் சொல்றாங்க, நான் மலைகளின் தேவன், நான் பள்ளத்தாக்குகளின் தேவன் அல்ல, நான் மலைகளின் தேவன்னு சொல்லி உங்களை பள்ளத்தாக்குல போர் புரிய வராங்க. ஆனால் நான் மலைகளின் தேவனும் கூட, நான் பள்ளத்தாக்குகளின் தேவனும் கூட. ஹல்லேலூயா. மலைகள் உயரமான உச்சியில் இருக்கும் போது மட்டும் ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் அல்ல. தாழ்வுல, இருளில், பள்ளத்தாக்கு யாருமே நம்ம பார்க்காம அப்படி மறைந்து இருக்கிறோம் பாருங்க, அதிலும் தம் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் பள்ளத்தாக்குகளின் தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பள்ளத்தாக்குல அவரே நம் தேவன். ஹல்லேலூயா. ஒரு கண்ணீரின் பாதை தான், இருள் தான், மறைக்கப்பட்டிருக்குது, எல்லா வழிகளும் மறைக்கப்பட்டிருக்கிற இந்த பள்ளத்தாக்கிலும் நம்ம பலவீனப்பட்டிருக்கிற இந்த பள்ளத்தாக்கிலும் அவர் நம் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்படியே நீங்க ஆண்டவரிடத்துல சொல்வீங்களா? ஆண்டவரே, நீர் என் தேவனாய் இருக்கிறீர், இந்த பள்ளத்தாக்கிலும் நீர் என் தேவனாய் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த இருளிலும் நீங்க என்னுடைய ராஜாவா இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். மலைகள்ல இருந்தா இவங்க ஆண்டவரை தேடுவாங்க, பள்ளத்தாக்குல இருந்தா ஆண்டவரை தேட மாட்டாங்க, இந்த நெருக்கத்தை கொண்டு வந்தா ஆண்டவரை தேட மாட்டாங்கன்னு ஒருவேளை பிசாசு உங்களை நெருக்கத்துக்குள்ளாக, கண்ணீருக்குள்ளாக, உங்களை சிக்ஷைக்குள்ளாக ஒருவேளை பிசாசு உங்களை இழுத்து உங்களை சோதிக்கிறதற்கு ஆண்டவர் ஒருவேளை இந்த பள்ளத்தாக்கை ஒருவேளை அனுமதித்திருந்தாலும் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் யோபு எல்லாவற்றையும் இழந்தாலும் அவன் தேவனை குறித்து குறை சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அவரை தேடுகிறத அவர் நிறுத்தவே இல்லை, அவரை மறுதலிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? அவர் பள்ளத்தாக்குகளிலும் அவர் என் தேவன். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பு. சொல்லுவீங்களா? பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பாதிப்பே இல்லை, தேவன் நம்மோடு இருக்கிறாரே. பாதிப்பில்லை, உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் பொங்குதையா, உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான். பள்ளத்தாக்கில் நடந்தாலும், பள்ளத்தாக்கில் கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், எனக்கு பாதிப்பு இல்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும்
பொங்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களோடு பேசுகிறீரே, ஸ்தோத்திரம். எங்களை உற்சாகப்படுத்துகிறீரே, ஸ்தோத்திரம். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி. எல்லாரும் ஒரு முறை துதித்து 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 மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் காண்பேன். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது, அது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு வார்த்தை மூலமாக பேச இருக்கிறார். நான் பள்ளத்தாக்குகளிலும் உன்னுடைய தேவனாய் இருக்கிறேன். அவர் உங்கள் மேல் நினைவா இருக்கிறதுனால தான் பாருங்க, ஆண்டவர் தினம் தினம் அனுதினமும் சோர்ந்து போகும்போதெல்லாம் ஒரு வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். ஹல்லேலூயா. அது பள்ளத்தாக்கா இருந்தாலும் அவர் நம்மோடு இருப்பார். ஆனால் அவருடைய சத்தம் கேட்குமானால் அது நமக்கு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பள்ளத்தாக்குகளை குறித்து நம்ம சில காரியங்களை நம்ம தியானித்து அதை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பள்ளத்தாக்குகள்னு சொல்லும் பொழுது நிறைய பள்ளத்தாக்குகள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு பள்ளத்தாக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 2 மற்றும் 4 வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆமென். 4 வசனம். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். ஆமென். அவன் என்ன செய்வான்னு பார்க்கும் பொழுது 10ஆம் வசனத்துல வாசிக்கலாம். பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். இங்க பாருங்க, இங்க ஒரு பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கின் பேர் என்ன? ஏலா பள்ளத்தாக்கு. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களும் பெலிஸ்தியரும் ஒரு போருக்கு நின்று கொண்டிருக்கிறாங்க. அங்கே கோலியாத் என்ற அந்த ராட்சதன் நித்தம் வந்து 10ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலுடைய சேனையை அவன் நிந்திக்கிறான். இந்த ஒரு பள்ளத்தாக்கு ஒரு நிந்தையான ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு எதிர்ப்பின் பள்ளத்தாக்கு. அந்த எதிர்ப்பு சாதாரணமான எதிர்ப்பு இல்லை, ஒரு ராட்சதன் போல ஒரு பெரிய எதிர்ப்பு. இன்றைக்கு நம் முன்னாக உங்கள் பாதை ஒரு வேளை இந்த ஏலா பள்ளத்தாக்கை போல ஒரே நிந்தைகளும் அவமானங்களும் தலை குனிவுகளும் எதிர்ப்புகளும், எதிர்த்து போராட முடியாம பலனற்று போன ஒரு பள்ளத்தாக்கின் வழியாக நீங்க நடந்து கொண்டிருக்கிறீங்களா? 45ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்களா? 45 நம்ம பார்க்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து அந்த வசனங்களை சத்தமா நம்ம வாசிக்க போகிறோம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனுடைய சேனைகள் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் சேர்ந்து திரும்ப அந்த கடைசி பகுதியை, நானோ, அந்த வார்த்தைகளை நம்ம சேர்ந்து சொல்லலாமா? நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில்
உம்மிடத்தில் வருகிறேன். ஹalleluya. தாவீது பிரச்சனையை பார்த்து ஒளிந்து கொள்ளல, ஓடி போகல, அவர் எதிர்த்து நிற்கிறார் கர்த்தருடைய நாமத்தினால. ஹalleluya, ஹalleluya. அவன் ஈட்டியோடு பட்டயத்தோடு அவன் ஆயுதம் தரித்த பலவான் தான், அவன் ஆயுதம் அணிந்த பலவான் தான். ஆனா நம்மிடத்தில் இருப்பவரோ அந்த ஆயுதம் அணிந்த பலவானை காட்டிலும் பெரியவர். ஹalleluya. அவர் மலைகளை காட்டிலும் பெரியவர், நம்முடைய பலத்தை காட்டிலும் பெரியவர். ஹalleluya. அந்த ராட்சதனை காட்டிலும் பெரியவர், அந்த நிந்தையான சொற்களை காட்டிலும் பெரியவர், அந்த பெரிய எதிர்ப்பின் காட்டிலும் அவர் பெரியவர். ஹalleluya. இன்றைக்கு ஒருவேளை நாமும் கூட அந்த ஏலா பள்ளத்தாக்கின் வழியாக போய்கொண்டிருக்கிற அனுபவமாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம சொல்ல போகிற, ஆண்டவரே நான் உம்முடைய நாமத்தை நான் பற்றி கொள்ளுகிறேன். ஹalleluya. அந்த பிசாசை பார்த்து சொல்லுங்க, நான் கர்த்தருடைய நாமத்தினால உன்னிடத்துல வருகிறேன். ஹalleluya. அப்படியே கண்களை மூடி ஹalleluya. ஆயுதம் அணிந்த பலவான் தான், ஆயுதம் தரித்த பலவான் தான், கடுமையான சொற்கள் தான் இருதயத்தை நிந்தை பிளந்ததுதான். ஹalleluya. ஆனாலும் அதை காட்டிலும் பெரிய தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த பள்ளத்தாக்குல அவர் என்னோடு இருக்கிறார். சொல்லுவீங்களா? இந்த நிந்தையில அவரும் என்னோடு கூட இருக்கிறார். இந்த எதிர்ப்பின் மத்தியில அவரும் என்னோடு இருக்கிறார். ஹalleluya. அப்படியே விட்டுற மாட்டார் பிரியமானவர்களே. ஹalleluya. அன்றைக்கு தாவீதை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்த தேவன். ஒருவேளை மக்கள் எல்லாம் யோசித்திருப்பாங்க, இவன் எப்படி இதை மேற்கொள்ள போகிறான், இவனால என்ன இப்படி மேற்கொள்ள முடியும், இவனுக்கு என்ன பலன் இருக்கு, ஒருவேளை உங்களை பார்த்து இவங்களுக்கு என்ன திராணி இருக்கு, இந்த நிந்தையிலிருந்து வெளியே வர இவங்களுக்கு என்ன பலன் இருக்கு, இதை சந்திக்க, இந்த போராட்டத்தை சந்திக்க இவர்களுக்கு திராணி இல்லையேன்னு ஒருவேளை மனுஷர்கள் சொல்லலாம். ஆனால் அந்த அந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ளே, சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். அந்த பலவானை காட்டிலும் பெரியவர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு இருக்கிறீங்களே, இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல இந்த நிந்தை புரட்டி போடப்படுவதாக. இந்த ஏலா பள்ளத்தாக்கை நாங்கள் கடந்து செல்வோம். ஹalleluya, ஹalleluya. இந்த ஏலா பள்ளத்தாக்கு நிரந்தரம் அல்ல, கோலியாத்துடைய வார்த்தைகள் நிரந்தரம் அல்ல. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை மாற்றி போடுவீராக, இந்த வார்த்தைகளை, இந்த நிந்தைகளை ஆண்டவரே எங்களுக்கு புரட்டி போடுவீராக. எங்களுக்கு ஏலா பள்ளத்தாக்கு போதும், எங்களை ஒரு கில்காலுக்குள்ளாக கொண்டு வருவீராக. நிந்தை புரட்டப்பட்டது, கில்காலுக்குள்ளாக எங்களை கொண்டு வருவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றி என்னாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், அக்கடிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்கடிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு விசுவாசத்தோடு. இந்த நிந்தை நிரந்தரம் அல்ல. அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஹalleluya. இந்த நிந்தை நிரந்தரம் அல்ல. ஹalleluya, ஹalleluya. இரண்டாவதாக ஒரு பள்ளத்தாக்கை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் 4ஆம் வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்.
உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். இது ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்லலாம், ஒரு பயத்தின் பள்ளத்தாக்கு என்று சொல்லலாம். ஆனாலும் அந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹalleluya. முதல் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கு. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து தண்ணீரண்டை நடத்துகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் 4ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது ஒரு பயம் நிறைந்த ஒரு இருளான ஒரு பள்ளத்தாக்குல அங்கு அந்த சங்கீதக்காரன் தாவீது அங்கே போகும்பொழுது அவர் சொல்லுகிறார், ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்? என் தேவரீர் என்னோடு இருக்கிறீர். ஹalleluya. ஒரு அஷூரன்ஸ் நமக்கு இருக்கிறது. நம்ம ஒரு வேலை பயத்தினூடாக போனாலும், கஷ்டத்தினூடாக போனாலும், மரண இருள், மரணம் வந்துருமோ, இந்த வியாதி என்னோட உயிரை எடுத்து விடுமோ, என் தகப்பனுடைய உயிரை எடுத்துருமோ, அப்படியெல்லாம் நீங்க கலங்கினாலும் அந்த கலக்கத்தில் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. பயப்படுகிற ஒரு பள்ளத்தாக்கு, பயம் நிறைந்த, திகிலும் கலக்கமும் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு தான், ஒரு பாதை தான். ஆனாலும் நமக்கு ஒரு அஷூரன்ஸ் இருக்கு, ஒரு நிச்சயம் இருக்கு. என்ன? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹalleluya, ஹalleluya. சொல்லுவீங்களா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், இந்த பாதையில என்னோடு கூட இருக்கிறீர் சொல்லுவீங்களா? நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே ஆண்டவர் செஞ்சிருவார். ஹalleluya. என்னோடு கூட இருக்கிறீர், என் குடும்பத்தோடு கூட இருக்கிறீர். ஹalleluya. 84ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது 84:6 அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். ஆமென். ஹalleluya. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தாதான் நீரூற்று. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம பலனை கேட்க போறோம். ஆண்டவரே, இந்த பள்ளத்தாக்கை கடந்து செல்ல எனக்கு பலனை தாங்க. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்லிட்டார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அழுகையின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், பயம் நிறைந்த, மரண பயம் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஏசாயா 43:2 நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ அவைகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அக்கினியே கிடையாது, ஆறுகளே கிடையாது, எதிர்ப்பே கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்லல. எது வழியாய் போனாலும் அவர் நம்மை நடத்தினால் அது நன்மையாய் முடியும். ஹalleluya. ஒரு டேமேஜஸ் இல்லாம ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஹalleluya. நம்ம ஜெபிக்கலாமா? இந்த பயத்தின் பள்ளத்தாக்கு, அன்றைக்கு யோசேப்புக்கு ஒரு இருளான ஒரு சூழ்நிலை, ஒரு சிறைச்சாலை அனுபவம். ஆனா அங்க நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் யோசேப்போடே இருந்து, எங்க? சிறைச்சாலையில, ஒரு இருள்ல, ஒரு பள்ளத்தாக்கை போல ஒரு இடத்துல யோசேப்போடே இருந்து அவர் கிருபை வைத்ததுனால அங்க சிறைச்சாலையின் தலைவன் கண்கள்ல அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஹalleluya. தயவு கிடைத்தது. சிறைச்சாலையிலும் தயவு, அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை? சிறைச்சாலை கஷ்டமான ஒரு காரியம்தான், ஆனா அதுலயும் ஆண்டவர் நமக்கு தயவை தருகிற தேவரானால் இந்த பள்ளத்தாக்கின் ஊடாகவும் நம்மை நடத்தி செல்வார். ஹalleluya, ஹalleluya. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் ஒரு வார்த்தையின் மூலமாக பேசுகிறீர் என்றால் எங்கள் மேல் நினைவா இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், உங்கள் மேல நினைவா இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் இருதயத்தை தொடுகிறது. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சொல்லுங்க, தேவரீர் என்னோடு
என்னோடு கூட இருக்கிறீர். பாதை இட்ஸ் நாட் அ மேட்டர். உங்களுடைய பாதை அது ஒரு பொருட்டல்ல. ஏன்னா ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஹalleluya. அது பள்ளத்தாக்கா இருக்கலாம், அது கண்ணீரின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், அது ஆகோரின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், அது வேதனையின் மன கஷ்டங்களின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், பயத்தின் பள்ளத்தாக்கா இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. சொல்லுவீங்களா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நான் அக்கினியில் நடந்தாலும் ஆறுகளை கடந்தாலும் ஹalleluya ஒன்றும் என்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த பள்ளத்தாக்கை நாங்கள் உருவ நடக்க, அதை நீரூற்றாக்கி கொள்ள, அதை ஆசீர்வாதமான ஒரு இடமாய் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு பலனை தருவீராக. கேளுங்க, பலனை தருங்க. தாங்கப்பா, கிருபைகளை தாங்க, பலனை தாங்க, பொறுமையை தாங்க. என்னோடு இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நேசர் என்னோடு துணையாய் ஜீவி, நான் இனி கலங்கிடேனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவி, நான் இனி கலங்கிடேனே. எந்தனுக்கு காவலவர், நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கு காவலவர், நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். நான் நேசிக்கும் இயேசு, இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். ஹalleluya. மலைகளிலும் அவர் மாறாதவர், பள்ளத்தாக்கிலும் அவர் மாறாதவர். ஹalleluya, ஹalleluya. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 37 அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். எசேக்கியேல் 37 1 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். பக்கம் 1009. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி இங்கே ஒரு பள்ளத்தாக்கை நம்ம பார்க்கிறோம். அது என்ன பள்ளத்தாக்கு? எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. அது எப்படிப்பட்ட எலும்புகள் தெரியுமா? 11 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இது எப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்குனா, நம்பிக்கையில்லாத பள்ளத்தாக்கு, உலர்ந்து போன ஒரு லைஃப் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கு. அறுப்புண்டு போகிறோம், நம்பிக்கையே இல்லை. நாங்கள் எழும்பி நிற்போம், நாங்கள் நல்லா வாழுவோம், நாங்கள் குடும்பமாக இருப்போம், எங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கு இந்த எலும்பு பள்ளத்தாக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 5 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். ஆமென். அப்பொழுது உயிரடைவீர்கள். ஹalleluya. 10 வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹalleluya. ஒன்றுமே இல்லாத ஒரு பள்ளத்தாக்குல, உயிரே இல்லாத ஒரு பள்ளத்தாக்குல, உலர்ந்து போன ஒரு பள்ளத்தாக்குல, நம்பிக்கை இல்லாத ஒரு பள்ளத்தாக்கு
பள்ளத்தாக்கில் எல்லாமே முடிஞ்சிருச்சு, எலும்புகள் தான் இருக்கு. எலும்புகள் எப்போ இருக்கும்? கடைசியில் அந்த மாம்சம் எல்லாம் அது அழுகி கடைசியில் இருக்கிறது வெறும் எலும்பு தான் இருக்கும் இல்லையா? ஸோ த லாஸ்ட் ஃபைனல் டெட் ஸ்டேஜ். இதுக்கு மேலே ஒரு வாய்ப்பும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கில் என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் கால் ஊன்றி மகா பெரிய திரளான சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. கால் ஊன்ற முடியல, நிற்க முடியல அப்படின்னு சொல்றீங்களா? இந்த பாதையில நான் எழுந்து நிற்க முடியல, என்னுடைய படுக்கையிலிருந்து எழும்ப முடியல நீங்க சொல்றீங்களா? என்ன வேணும் தெரியுமா? நம்ம வாசித்தோம் இல்லையா? ஆவி பிரவேசித்தது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் பலன் அடைவோம். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், என்ன மாதிரியான ஸ்டேஜ்ல இருக்கலாம், உலர்ந்து போய் ஒருவேளை நாற்றம் எடுத்து ஒன்றும் இல்லாத அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, நாங்கள் நம்பிக்கை அற்று போகிறோம், அறுப்புண்டு போகிறோம், எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நம்பிக்கையே இல்லை, இந்த சூழ்நிலையில நம்பிக்கையே இல்லை, இந்த காரியத்துல நம்பிக்கையே இல்லை நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம் வீடுகளுக்குள், நம்ம சூழ்நிலைகளுக்குள், நமக்குள் பிரவேசிப்பார். ஆனால் மகா திரளான சேனைகளாய் காலூன்றி நிற்கிற, யாருடைய தயவிலும் இல்லை, நாமே நிற்க. ஹல்லேலூயா. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா? இந்த விஷயத்துல நான் நிமிர்ந்துருவேனே, கொஞ்சம் ஸ்டெடியா இருவேன், இல்ல, கர்த்தர் உங்களை நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் பிரவேசிக்கும் பொழுது உங்க சூழ்நிலைகள்ல அவர் கிரியை செய்ய இன்னைக்கு நீங்க அழைப்பீங்களா? கண்களை மூடி, ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, உண்மைதான், உலர்ந்து போயிற்று, ட்ரைட் சிச்சுவேஷன். ஒருவேளை உங்கள் பொருளாதாரம் அப்படி ஒரு ட்ரைட் ஸ்டேட்ல இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எழுந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம் நிற்கணும் என்றால் இன்றைக்கு ஆவியானவரிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க, விட்டு கொடுத்துருங்க. ஆண்டவரே, ஆவியானவரே, ஆவியானவரே எனக்குள் வருவீராக, என்னுடைய இயலாமையில நீர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்கள் கால்களை பலப்படுத்துங்க, எங்கள் கைகளை பலப்படுத்துங்க, எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவீராக. அந்த எலும்பு பள்ளத்தாக்கை ஒரு உயிருள்ள பள்ளத்தாக்காய் மாற்றினது பரிசுத்த ஆவி. இன்னைக்கு கேளுங்க, ஒரு உயிருள்ள பள்ளத்தாக்காய் எங்கள் வீடுகளை மாற்றுங்க. எல்லாரும் அப்படியே கேளுங்க, ஆண்டவரை கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ரீகாபா ஷதலபா ரதலபா. ஆவியானவரே கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க. சொல்லுங்க, என்னென்ன விஷயம் உலர்ந்து போய் இருக்கு, நிற்க முடியல, தலை நிமிர்ந்து நிற்க முடியல, உலர்ந்து போய் ட்ரைடு ஸ்டேட், ஒன்றுமே இல்ல, அறுப்புண்டு போயிட்டோம், நிற்க முடியல, நம்பிக்கை இல்ல. சொல்லுங்க, கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க. ஆவியானவரே கிரியை செய்வீராக. கல்லான இருதயங்களை ஆண்டவரே மாற்றுகிறவரே, இருதயங்கள்ல கிரியை செய்யுங்க, இருதயங்கள்ல கிரியை செய்வீராக. ரிகபா ஷகலபா திபலதனமா. ஆவியானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, ஹல்லேலூயா. வீசிடுமே, ஜீவநதி பாய்ந்து ஓடட்டும், எங்கள் பள்ளத்தாக்குல பாய்ந்து ஓடட்டும். ஹல்லேலூயா. கேளுங்க, கேளுங்க. காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. சொல்லுவோம், எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை, அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே.
அக்கினியின் காற்று, பரிசுத்த ஆவியானவருடைய காற்று இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. நல்ல கைகளை தட்டி அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, பெருங்காற்றாக ஜீவன் நதியாக சொல்லுங்க எனக்குள்ளே அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்த்திடுமே, காற்றாக வீசிடுமே, நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப்பு நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப்பும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே. சொல்லுங்க அக்கினி நாவாக ஒரு பெரிய காற்று, உயிர்ப்பிக்கிற காற்று, என்னை எழும்ப செய்கிற காற்று, காற்றாக வீசிடுமே, சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே, சீனாய் மலையின் மேலே ஜுவாலையை நான் காண்கிறேன். ஓ ரகபல ஷதரலா தேவனே அக்கினியாய் மாற்றுங்கப்பா, அக்கினியாய் மாற்றுங்க, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக. எல்லாரும் கண்களை மூடி கைகளை தட்டி பாடலாமா? சொல்லுங்க அக்கினியாய் மாற்றுங்கப்பா, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியின் மேல் இருப்பதாக. உலர்ந்தவைகள் உயிர் பெற்று எழும்பட்டும். ஓ ரகபா ஷஹாதலா, என் சூழ்நிலைகளை பார்த்து நான் பேசும்போது உயிர்ப்பிக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரின் காற்று வீச பண்ணுவீராகப்பா, அக்கினியாய் இறங்கிடுமே. உலர்ந்தவைகள் உயிர் பெற செய்வீராகப்பா. எசேக்கியேலின் பள்ளத்தாக்கு, அந்த உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்கை பார்த்து எசேக்கியேல் பேசின போது காலூன்றி மகா சேனையாய் எழும்பினதே. உலர்ந்து போயிருக்கிற காரியங்களை பார்த்து பேசுங்க. உயிர்ப்பிக்கப்படுவதாக, மீண்டுமாய் ஜீவன் பெறுவதாக, மீண்டுமாய் ஜீவன் இடுமே. அக்கினி விளக்கும், அக்கினி விளக்கும், அக்கினி விளக்கும், தேவையில்லாத காரியங்களை சுட்டெரிப்பதாக. பாய்ந்திடுமே. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. ஓ ரகலபா ஷதலா, பரிசுத்த ஆவியானுடைய காற்று, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், உன்னத பலன், உன்னத பலன், உன்னத பலன், மாம்சத்தின் பலன் அல்ல, உன்னத பலன், உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற பலன். ஓ ரமலா ஷதனமா, எங்களை நிரப்புங்கப்பா. பள்ளத்தாக்கின் தேவனே, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி
நல்ல கைகளை உயர்த்தி அவர் பள்ளத்தாக்குகளின் தேவன். ஹalleluya. நல்ல கைகளை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. பள்ளத்தாக்கின் தேவன். நான் மரண இருளில் நடந்தாலும் அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் தண்ணீர்களை கடக்கும் போது, ஆறுகளை கடக்கும் போது அக்கினி ஜுவாலையின் பேரில் பற்றாது, ஆறுகளின் மேல் புரளுவதில்லை. சொல்லுங்க, ஆறுகளின் மேல் புரளுவதில்லை. அக்கினி ஜுவாலை என்னில் பற்றாது, ஆறுகள் புரளாது. இஸ்ரவேலின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை சிருஷ்டித்தவரும் உருவாக்கினவரும் என்னோடு கூட. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.